வணக்கம். என் பெயர் செந்தில். நான் காஞ்சி மாநகர கிழக்கு பகுதி செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். மக்கள் பிரச்சனையிலும் நான் எடுத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் என் பகுதி சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அணுகி அவர்களுக்கு நான் சட்ட ரீதியாகவோ எந்த அதிகாரிகள் மூலம் உதவியாகவோ செய்து நான் சில வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அதேபோல் மக்களுக்கு எந்த ஒரு பாதாள சாக்கடை சரியில்லாத பிரச்சனை, ரோடு சரியில்லை, லைட் எரியலை அப்படின்ற பிரச்சனை எங்களிடம் அணுகினாலும் நாங்கள் மறுமலர்ச்சி திமுக சார்பில் அதை நாங்கள் அந்த பணியை மக்களுக்கு செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் எங்களிடம் தொடர்பு கொண்டாலும் நாங்கள் நேர்மையாக மக்களுக்கு கடினமாக அந்த உழைப்பை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் பகுதியில் சில குறைகள்லாம் இருந்தது. அதை நாங்கள் கவுன்சிலர் இருந்தாலும் அந்த பகுதி இருக்கிறவங்களாம் நாங்கள் சொல்லுவோம். சொல்லி கேட்டு அவங்கக்கிட்ட சில வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதே போல் எங்கள் பகுதியில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறைகள் ஏற்பட்டுச்சு. மழை தண்ணி போது அந்த மழை தண்ணியை ஒரு அக்கா தடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு பிரச்சனை, தண்ணி போகக்கூடாது, இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க துணிகளில் போட்டு இடைஞ்சல் பண்ணாங்க. அவங்க மக்கள் எல்லார் வீட்டை போய் கேட்டாங்க. யாருமே அது ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்க நேராக என்கிட்ட சொன்னாங்க, செந்திலே கொஞ்சம் கேளு பண்ணாங்க. நான் என்ன கேட்டேன், உடனே அந்த அக்காவை போய் கேட்டேன், அக்கா நீங்கள் அந்த கல் எடுத்துருங்க, 10 பேர் வராங்க போகிறாங்க, அந்த இடத்துல துணி போட்டு துவைக்கிறீங்க, அதனால் தண்ணி போல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்களாம் இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்க, தம்பி நீ கொஞ்சம் ஒதுங்கிடுங்கன்னு. அக்கா நான் சாதாரணப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் நான் ஒதுங்கிடுவேன், இது பொது பிரச்சனை, என் வீட்டை தேடி வந்துட்டாங்க, நான் ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அந்த இயக்கத்தில் இருக்கும்போது என்னை நாடி வந்திருக்காங்க, அப்போ நான் மக்களுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துருங்க, இல்லைனா நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் அதிகமான பிரச்சனையை சந்திக்க வேண்டியதுக்கு சொல்லிவிட்டு நான் எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன். மறுநாள் நீ போ தம்பி நான் பார்த்துக்கிறேன் சொன்னேன். நான் நல்லா பண்ணிட்டேன். எங்கள் ஊருக்கார்ட்ட போய் பேசிட்டேன். நான் தலையிட்டுட்டேன். எங்கள் தலைவர் மாதிரி நான் ஒரு விஷயத்தில் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பட்டு என் கூட இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்கும். வரவங்க பண்ணுவாங்க, சில பேர் தடுத்தாங்க போவாங்க, ஆனால் சில பேர் மீறி வந்தாங்க. வந்த உடனே இட்டும் போட்டு துறை சேர்ந்த அதிகாரிகள்லாம் பேசி மறுநாளே ஜேசிபி அவங்க அந்த இடம்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுருந்தாங்க. உடனே ஜேசிபிலாம் வச்சு நாங்கள் உடனே பண்ணோன்னே சொசைட்டி மூலியமாக பேசி எந்த அதிகாரிகள் யார்கிட்ட பேசுமோ அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றும் போது அவங்களே பணிஞ்சு அந்த கல்லெல்லாம் எடுக்க வச்சோம். ஏன்னா நான் அவங்க சொல்லிட்டாங்க, தலைவர் என்றைக்குமே ஒன்று செய்கிற சொல்லிட்டா செய்யாத விட மாட்டார். அதே மாதிரி தான் வைகோவுடைய தொண்டன்றது அந்த இடத்துல நான் செய்தேன். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன் வச்ச காலை நாங்கள் பின் வைக்க மாட்டோம். மக்கள் எங்களுக்கு ஆணையிட்டால் அதை நாங்கள் தட்டாமல் செய்ய தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.